Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 28 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பியர் ஆன்ஜியோனிக்ஸ் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். பாலு மகேந்திரா, சந்தோஷ் சிவன், பாலு மகேந்திரா, கமல் போஸ். இதற்கான ஆன்சர் சந்தோஷ் சிவன். பிரான்ஸ் நாட்டில் நடக்கக்கூடிய கேன்ஸ் திரைப்பட விழாவில் தான் சிறந்த ஒளிப்பதிவாளருக்காக இந்த விருதானது வழங்கப்பட்டது. யாருக்குன்னா சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு. இந்த கேன்ஸ் திரைப்பட விழா 1946 பிரான்ஸ் நாட்டில் வருஷம் நடைபெறக்கூடிய ஒரு விழா. 2013 தான் சிறந்த ஒளிப்பதிவாளர் சினிமோட்டோகிராஃபர் அதுக்கான விருதான பியர் ஆன்ஜியோனிக்ஸ் விருதானது வழங்கப்பட்டு வருது. இந்த வருஷம் சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டது. இவர் ஒரு இந்தியர், கேரள மாவட்டத்தை சார்ந்தவர் தான் இந்த சந்தோஷ் சிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த மாநிலம் இஸ்லாமிய திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் 1935 ரத்து செய்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், அசாம். இதற்கான ஆன்சர் அசாம். இப்போ தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் உத்தரகாண்டில் கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து அசாமில் இந்த குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக இஸ்லாமிய திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் 1935 அந்த மாநிலம் ரத்து செய்துள்ளது. ஏன் அப்படின்னா அசாம் மாநிலத்தில் தான் அதிகமான முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க இயர்லி மேரேஜ் பண்ணிடுறாங்க. குழந்தைங்களுக்கு இயர்லியாக மேரேஜ் பண்ணுறதை தடுப்பதற்காக தான் இந்த சட்டத்தை அந்த மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட், இந்து திருமணங்கள் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1955. கிறிஸ்துவ திருமண சட்டம் 1872 கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் கட்டி சக்தி ரிசர்ச் சேர் எந்த நிறுவனத்தில் நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். IIM அகமதாபாத், IIM ஷில்லாங், IIT கான்பூர், IIT பம்பாய். இதற்கான ஆன்சர் IIM ஷில்லாங். துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங், வாட்டர்வேஸ் மற்றும் IIM ஷில்லாங் ஒரு MOE சைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கூட்டு முயற்சியில் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் குறிப்பிட்ட இடத்துல கவனம் செலுத்தி பல்வகை தளவாடங்களில் கல்வி ஆராய்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலம் தளவாடங்கள் தொடர்பான துறைகளில் மாணவர்களை மேம்படுத்துவதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நவிகேட் பாரத் போர்ட்டல் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது. இது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். தகவல் தொடர்பு அமைச்சகம், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம். இதற்கான ஆன்சர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சமீபத்தில் புதிய மீடியா பிரிவின் இருமொழி தளமான நவிகேட் பாரத் உட்பட 4 போர்ட்டல்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நவிகேட் பாரத் அதை பற்றி என்னன்னா, அரசு தொடர்பான வீடியோக்களை இது வழங்கும் ஒரு ஒருங்கிணைந்த நுழைவு வாயிலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் குடிமக்களின் நலன் முயற்சிகளுக்காக இது அணுகலை எளிதாக்குகிறது. உள்ளடக்கத்தை தேடுவதற்காகவும் ஸ்ட்ரீமிங் செய்வதற்காகவும் அதை பகிர்வதற்காகவும் பதிவிறக்குவதற்காகவும் ஊடாடும் இடைமுகத்துடன் பயனர்களுக்கு இந்த தளம் அதிகாரம் அளிக்கிறது. பல்வேறு ஆதாரங்களில் இருந்து தகவல்களை மீட்டெடுப்பதை ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரே நம்பகமான தளமாக இது மாறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்கால பாத்தாமி சாளுக்கியாஸ் கோவில்கள் எந்த ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆப்ஷன் பார்க்கலாம். கோதாவரி ஆறு, காவேரி ஆறு, கிருஷ்ணா நதி, தபி நதி. இதற்கான ஆன்சர் கிருஷ்ணா நதி. 1300 to 1005 ஆண்டுகளில் தான் பழமையான 2 பத்தாமி சாளுக்கியாஸின் கோயில்கள் மற்றும் 1200ஆம் ஆண்டுகளின் பழமையான லேபிள் கல்வெட்டு கிருஷ்ணா நதிக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிருஷ்ணா நதிக்கு அருகில் உள்ள முடிமாணிக்கம் கிராமத்தில் தெலுங்கானாவில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. பத்தாமி சாளுக்கியாஸ் மற்றும் மேற்கு மற்றும் கிழக்கு சாளுக்கியர்களின் உடன் பிறந்த வம்சங்களை உள்ளடக்கிய சாளுக்கியர்கள். இவர்கள் 6 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை தக்காணத்தை ஆட்சி செய்தனர்.
நெக்ஸ்ட் கொஷின். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த எக்ஸசைஸ் தோஸ்தி 16 பின்வரும் நாடுகளில் எந்த நாடு பங்கேற்றது? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியா, இலங்கை, மாலத்தீவ், மியான்மர், இலங்கை, நேபாளம், இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் மியான்மர், பூட்டான், நேபாளம், மியான்மர். இதற்கான ஆன்சர் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு. இது ஒரு ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ், 3 நாடுகள் கொண்ட எக்ஸசைஸு. இந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவு. இந்தியா மற்றும் இலங்கை கடலோர காவல்படை கப்பல்கள் சமீபத்தில் மாலத்தீவில் பயிற்சி தோஸ்தி 16 இணைந்தன. இந்த எக்ஸசைஸ் 1991 முதல் நடந்துகிட்டு வருது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது இந்த எக்ஸசைஸ். 3 தரப்பு கடலோர பாதுகாப்பு பயிற்சியாகும். இந்தியா, இலங்கை, மாலத்தீவு. இந்த வருஷம் அப்சர்வராக பங்களாதேஷ் கண்ட்ரி தான் வருது. இது எங்கே நடக்க போகுதுன்னா மாலத்தீவில். நெக்ஸ்ட் கொஷின். முதலீட்டாளர்கள் தகவல் மற்றும் பகுப்பாய்வு தளத்தை எந்த நிறுவனம் தொடங்கியது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஐஐடி மெட்ராஸ், கான்பூர், டெல்லி, ரூர்க். இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ஐஐடி மெட்ராஸ் உருவாக்கிய முதலீட்டாளர் தகவல் மற்றும் பகுப்பாய்வு தளத்தை தொடங்கி வைத்துள்ளார். ஐஐடி மெட்ராஸ் முதலீட்டாளர் நெட்வொர்க்குகள், நுண்ணறிவு மற்றும் ஆராய்ச்சி பகுப்பை ஆகியவற்றை அணுகுவதற்காக ஸ்டார்ட் அப்களான ஒன் ஸ்டாப் ஷாப் தளத்தை அறிமுகப்படுத்துகிறது. எங்கள் ஸ்டார்ட் அப் கண்டுபிடிப்பானது சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வளவு பெரியது என்றும் ஆழமானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் புரிந்து கொள்ள இந்த தளமானது உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின். அதானி குழுமம் நாட்டின் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தை எங்கு அறிமுகப்படுத்தியது? ஆப்ஷன் பார்க்கலாம். குஜராத், மத்திய பிரதேசம், கான்பூர், மேற்கு வங்காளம். இதற்கான ஆன்சர் கான்பூர். அதானி குழுமம் நாட்டில் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூரில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தனியார் துறையில் முதல்ல வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகள் தயாரிப்பதற்கான 2 வசதிகள் அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் திறக்கப்பட்டது. இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸின் பாதுகாப்பு கேரிடர் நோய் தடுப்பு உற்பத்தி வளாகத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது இது ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் முதல் வேதகால பஞ்சாங்க கடிகாரம் எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். செங்கோட்டை, டெல்லி, ஜந்தர் மந்தர், ராமர் கோவில், ஹிருத்துவார். இதற்கான ஆன்சர் ஜந்தர் மந்தர். உலகின் முதல் முறையாக வேதகால கடிகாரம் பண்டைய இந்திய பாரம்பரிய பஞ்சாங்கத்தின்படி நேரத்தை காண்பிக்கக்கூடியது. இது எங்கே நிறுவப்பட போகிறாங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் மாவட்டத்தில் இது தயாரிக்கப்பட்டு நிறுவப்பட உள்ளது. ஜந்தர் மாந்தரில் கட்டப்பட்டுள்ள 85 அடி உயரம் கொண்டுள்ள இந்த கடிகாரம் கோபுரத்தில் நிறுவப்பட்டுள்ள வேத கடிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் ரோபோ அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஐஐடி டெல்லி, ஐஐடி கான்பூர், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கவுஹாத்தி. இந்தியாவின் முதல் செப்டிக் டேங்க் கிளீனிங் ரோபோ கைகள் மூலம் துப்புரவு செய்வதை ஒழிப்பதற்காக ஸ்வஸ்தா அபியானை வலுப்படுத்துகிறது. ஹோமோஸ்டெப் ஆட்டம் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கைகள் மூலம் சுத்தம் செய்யும் முறைகளை தீர்த்து அவற்றை ரோபோட்டிக் சுத்தம் செய்யும் முறைகளை மாற்றுகிறது. இது ஐஐடி மெட்ராஸ் அவர்கள்தான் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ள ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டரால் இது உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.